மகா பெரியவாச்சரணம். காலையில் எழுந்தது முதல் அனைவருக்கும் ஒரே ஒரு சிந்தனை மட்டும்தான் இருக்கும். இன்றைய நாள் வெற்றிகரமான நாளாக இருக்க வேண்டும், இன்றைய செயல்கள் மிக நன்றாக நடக்க வேண்டும் என்று என்னென்னமோ நமக்கு எண்ணங்கள் தோன்றும். அனைத்தும் எதற்கு தோன்றும் என்றால், இன்றைய பொழுதில் நாம் அனைவரிடமும் நல்ல பெயர் வாங்க வேண்டும், நம்மை பலர் பாராட்ட வேண்டும் என்று நினைப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆக எப்படி இருந்தாலும் ஒரு நாள் நன்றாக அமைவதற்கு சில விஷயங்களை நாம் பின்பற்றினாலே போதும். அந்த நாளில் நமக்கு எந்த ஒரு துன்பமும் ஏற்படாது, எந்த ஒரு கஷ்டங்களும் நம்மை பாதிக்காது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பொழுதும் சின்ன புன்னகை ஒன்றை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். என்னென்னமோ நகையை போடுறாங்க, ஒரு சின்ன புன்னகை அது போங்க. அடுத்தது, பிறர் சொல்வதை கவனியுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாம் சொல்வதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்றுதான் நினைப்போமே தவிர, மற்றவர்கள் சொல்வதை நாம் ஒரு நிமிடமாவது காது கொடுத்து கேட்க வேண்டும் என்று நினைக்க மாட்டோம். அப்படி நாம் கேட்க தொடங்கிவிட்டால் என்ன ஏற்படும் என்றால், நாம் ஏதோ தவறாக நினைத்திருந்தால் கூட அந்த விஷயங்களை நாம் சரி செய்து கொள்ளலாம். அவர்களுடைய மனதில் என்ன எண்ணங்கள் ஓடுகிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக நம்முடைய வார்த்தைகளை குறைத்துவிட்டு மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்க ஆரம்பிப்போம். அடுத்ததுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பதில் மரியாதை நாம் எதிர்பார்ப்பது மிகவும் அதிகங்க. அந்த பதில் மரியாதை எதிர்பாராமல் பிறருக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், எப்பொழுதுமே நமக்கு முன்பு ஒருவர் நின்று பேசுகிறார் என்றால் அந்த எதிராளியுடன் கண்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள தவறக்கூடாது. ஏன் அப்படின்னா, எங்கேயோ பார்த்து பேசணும் அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறார் என்று நமக்கு தெரியாது. அவரை பார்த்து பேசும் பொழுது நாம் அதிக நேரம் பேசியிருந்தாலும் குறைத்து கொள்ளலாம். நாம் பேசியது அவருக்கு பிடிக்கவில்லை என்றாலும் குறைத்து கொள்ளலாம். அவர் நம்மை என்ன நினைக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். அடுத்தது, யாராச்சும் நம்ம என்ன முக்கியமான ஒரு விஷயம் தப்பு பண்ணுறோம்னா, யாரும் கேட்காமையே அட்வைஸ் பண்ணுறதுங்க. அந்த அட்வைஸ் பண்ணுறதை மட்டும் யாராச்சும் கேட்டால் மட்டும் பண்ணுங்க. அடுத்தது, பாராட்டுற ஒரு விஷயம். பாராட்டணும் அப்படின்னா எல்லாருக்கும் முன்னாடி நம்ம பாராட்டணும். அதே மாதிரி கண்டிக்கணும் அப்படின்னா தனிமையில் தனியாக கூப்பிட்டு நம்ம கண்டிக்கணும். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், இந்த உலகத்திலே சிறந்த இசை அப்படின்னு என்ன தெரியுமா? அவங்களுக்கு அவங்க பேர் எவ்வளவு தூரம் ஒலிக்குதோ அதுதாங்க பெரிய இசை. ஆக நம்ம வஞ்சனையே இல்லாமல் எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் அவங்களோட பேரை சொல்லி சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாலே போதுங்க, அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், எப்பவுமே நம்மளுடைய தற்பெருமையை அதிகமாக பேசக்கூடாது. அதே போல அதீதமான ஆக்ரோஷத்தை, கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது. இதையெல்லாம் செய்து விட்டாலே ஒவ்வொரு நாளும் இனிய நாளாக அமையும். மகா பெரியவா சரணம்.